ஏன்னா ஏன்னா செம்பிளி சொல்லுங்க பண்ணாடி. கொஞ்சம் இங்க ஓடிடா. புடிச்சிட்டா போகுதுங்க பண்ணாடி. ஏண்டா நான் இப்படி வெள்ளையும் சொல்லியமா சுத்திட்டு இந்த ஊரையே சுத்தி சுத்தி வாருனேன். இத பத்தி நம்ம ஊர் பொம்பளைல என்னடா பேசிக்கிறாளுங்க? அட ஒன்னே இல்லைங்க பண்ணாடி. கிழட்டு பொம்பளைங்க எல்லாம் காட்டுல உட்காந்து உங்க அப்பா கோமரம் கட்டி சம்பாதிச்ச சொத்த எல்லாம் இங்க ஓடிடா. ஏன்டா டே சொல்லு. சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு அவுத்து விட்டு கழுது மாதிரி சுத்திட்டு இருக்கிறீங்க சொல்லிட்டு இருக்காங்க பண்ணாடி. இத அவங்களா சொல்றாங்களா நீயே சொல்லி காமிக்கிறியா? அட போங்க பண்ணாடி. எப்ப பார்த்தாலும் என்னையே சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க. இல்லடா உங்களோட மூஞ்சி எல்லாம் பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. சரி இந்த ஊருக்குள்ள ஒரு பொம்பளையும் இல்லையாடா? எல்லாம் இழுத்து சாத்திட்டு உள்ள போய் படுத்துக்கிட்டாளுங்களா? எப்படி இருந்து பாக்குற ஒரு பொம்பளை கூட காணும். வெறும் கிளவி இல்லாத பல்லு போட கிளவி தாண்டா கிடக்குதுங்க. இதுகளை பார்க்க வேணாம் வந்த கண்ணாடி கண்ணாடி போட்டுக்கிட்டு. அட எப்படி பண்ணாடி சிக்குவாங்க? நீங்க தான் பணம் மரத்துக்கு பாவாடை கட்டினாலே போய் தூக்கி பாக்குறீங்க. உங்களை பார்த்தாலே பொம்பளை எல்லாம் ஜாக்கெட்டை காணா பாவாடை காணு தெரிச்சு ஓடுறாங்களே பண்ணாடி. அட முன்னாய பார்த்தா எனக்கு அவ்வளவு பெரிய காம கொடுவ நாட்டமா தெரியுது. அப்புறம் வேற என்னமா தெரியுது பண்ணாடி? நீ ஒருத்தன் போதும்டா என்னோட பேரை கெடுத்து விட்டு அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல நிக்கலாம்னு இருக்கிற. இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு நீயே ஓட்டு போட மாட்டேன். அப்புறம் எங்க போய் ஓட்டு? அதுக்குதான் பின்னாடி உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியுற பண்ணாடி. பண்ணாடி அங்க பாருங்க ஒரு பிகர் ஒண்ணு டக்கரா வருது. வெயில் அடிக்குதுப்பா. தாங்கவே வெயில் அடிக்குதுங்களா? இருங்க வர்ற பண்ணாடி. எப்ப பார்த்தாலும் பண்ணியாட்டவே குறுக்கால வந்து நின்னுகிட்டு அப்படி ஓரமா தான் தள்ளி நிக்கிறது. ஏனுங்க இப்ப வெயில் அடிக்கலீங்களே? இல்லங்க அடிக்கலங்க. எப்படிதான் நாயே அடிக்க? நான் நீ தான் குழு குழுன்னு அவளுக்கு கொடை பிடிக்கிறிய. எனக்கு பிடிப்பீங்க பார்த்தா பொம்பளை வந்தது பொம்பளை போச்சு பின்னாடி போய் கொடையை பிடிச்சு நிக்கிறேன். இங்க வந்து எனக்கு புரியல. ஆட பண்ணாடி அவங்கதான் வெயில் அடிக்குதுன்னு சொன்னாங்க. அதான் கொடை பிடிக்கலான்னு வந்தேன். ஆமா அவங்களுக்கு கொடை பிடிச்சா உங்களுக்கு எங்க கொடையுது? அவனுக்கு கொடைதா இல்ல நீ எங்க குத்தி விடாத இந்த சைடு வா. அடே இதுவே ஒரு கிளவி இலை வந்திருந்தா கொடையை பிடிச்சிருப்பியா? நீ கிளவி இழுத்துட்டு கிடந்தா கூட ஒரு ஆசிரியர் கூட கூட்டிட்டு போக மாட்டேன். அப்ப ஆடுறா நீங்க ஒரு பொம்பளை கண்டது சொல்லுங்க சார். நீங்க நாங்க நல்லா இருக்கீங்க. அப்புறம் இல்லைங்கம்மா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களோட விலாசம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா. நான் யாரு என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களா? அந்த மேனஸ் கூட உங்களுக்கு இல்லையா? அம்மனே யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன? பொம்பளை இருந்தா போது. பொம்பளைக்கு எந்த பேர் என்ன வேண்டி கிடக்குது? விலாசம் மட்டும் சொல்லு. வேற ஒண்ணும் தேவையாது. அந்த மூலையில ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்ல அங்க டீச்சரா வந்திருக்கேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் பாட சொல்லி கொடுக்க. டீச்சருங்களா? டீச்சர் தப்ப தொட்டு பேசக்கூடாது. போய் தள்ளி நில்லு போ மூடிட்டு. டீச்சர் அதுக்கு இல்லைங்க டீச்சர். யாரும் ஒரு வயசானவன் டீச்சர் ஏ படமெல்லாம் பாப்பாங்களா அவங்க தானே? ஏய் என்ன லந்தா டீச்சர்னு பாக்காம கூட இப்படி பேசிட்டு இருக்க பாரு. இந்த மயிலு பொல்லாதவ புடவை கட்டி இருக்கிறதுதான் பொம்பளை ஏத்து கட்டின ஆம்பளை. அட போங்க முன்னாடி உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அது ஏ படம் இல்ல ஏ பாடத்துல இருந்து சொல்லி தருவாங்க. ஏ பாடத்துல இருந்து சொல்லி கொடுப்பாங்க. எப்படிதான் ஏ பாடம் சொல்லுவாங்க தானே நம்மளுக்கு. ஐயா கொடைய மூடிடுங்க மூடிடுங்க. கொடை கண்ணுல ஊத்தி போட அடிச்சிருக்க அந்த பொம்பளை வரணும்ல. பொம்பளை வரணுமா? அம்மனி ஐயா சத்தமா எடுத்து கொடுங்கய்யா. அம்மனி இங்க பாரு அம்மனி. உன் பேர் மயிலா? நல்ல பேர் நறுக்குன்னு இருக்குது. இந்த பேர் அப்படியே புடிச்சுக்க சரியா? எங்க புடிச்சுக்கிறது? என் பேரு நான் எனக்கு சொல்லிக்கிறேன். சரி உன் பேரை சொல்லுவா. நான் வந்து ராஸ் கவுண்டர். எனக்கு
பெரிய இல்லையம்மா, நானு இந்த கேப் விடாத ரேப் பண்ற சங்கத்தோட தலைவர் ராசு கவுண்டர். இது மட்டும் கேப் விடாம டைலாக் வருது. இது ஓன் டைலாக் அப்படித்தான் வருது. சரி சரி, உன் பேர் என்ன? வா, எதுக்கு நிக்கிறேன்னே தெரியலவா. ஆனா அம்மனி அவன் சொல்றதுக்கு பெரிய ஆள் கிடையாது. சரி நீ சொல்லு. ஏன் சங்கத்துல ஒரு தொண்டை எனக்கு கையாளாக்கு. என்ன தொண்டையா? எங்க போனாலும் பின்னாடி வந்துருக்க. யோ பண்ணாடு, டீச்சர் என் பேர் தானே கேட்டாங்க. உனக்கு நீ எதுக்கு என் பேர் சொல்ற? சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. பள்ளிக்கூடத்துக்கு வழியை காமிச்சீங்கன்னா நான் போவேன். பள்ளிக்கூடத்துக்கா? அம்மனி நான் உனக்கு வழி காட்டுறேன். அம்மனி வழி காட்டுற? நீ மட்டும் என் கூட வந்தீங்கன்னா உன் வாழ்க்கைக்கே நான் வழி காட்டிடுவேன். நீ பொத்திக்கிட்டு உள்ளவா. வா, வா, போ.